ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைஞ்சதுக்கு பிறகு ஈரான் புதிய ஜனாதிபதி யார் என்ற கேள்விதான் பலர் மத்தியிலேயும் இருந்தது. இது ஈரான் மக்களுக்கு மட்டும் மிக முக்கியமான விஷயம் கிடையாது, அந்த பிராந்தியத்துக்கும் முக்கியமானது. சர்வதேசத்தினுடைய பல நாடுகளுக்கும் ஈரான் அடுத்த ஜனாதிபதி யாருன்றது மிக முக்கியமானது. ஈரான் ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான தேர்தல் நேற்று நடத்தப்படுது. ஆனால் 50% வாக்குகளை எந்த ஒரு வேட்பாளரும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை உருவாகியிருந்தது. இதனால வரலாற்றில் 2வது சந்தர்ப்பமாக ஈரான் ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்காக 2வது சுற்று நடத்தப்பட இருக்கு. ஜூலை மாதத்திலே இது நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஈரான் ஜனாதிபதி தேர்தல் ஏன் முக்கியமானது, அந்த தேர்தலில் என்ன நடந்தது என்றதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஈரான் ஜனாதிபதி எந்த அளவுக்கு ஈரான் மக்களுக்கு முக்கியமோ அதை விட பிராந்தியத்துக்கு மிக முக்கியம்னு சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ நடக்கிற ஹமாஸ் இஸ்ரேல் போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றது அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே விளங்கும். ஹமாஸுக்கு ஈரான் உதவின்றது எப்போவுமே இருக்கும். இதை தவிர ஹிஸ்புல்லாக்களுக்கான ஈரானியுடைய ஆதரவாக இருக்கலாம், ஹூத்திகளுக்கான ஈரானுடைய ஆதரவாக இருக்கலாம், மறைமுகமான ஆதரவாக இருந்தாலும் சரி, அந்த பிராந்தியத்தில் ஈரான் பங்களிப்பு மிக முக்கியமானது. பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் மிக முக்கியமான ஒரு தலைமைத்துவத்தை வகிக்குதுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். இந்த பின்புலத்தில் தான் ஈரான் ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கான விடையை காண வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. ஏன்னு சொன்னால், இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு ஈரான் ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்காக அரசியலமைப்பின்படி 50 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ராஹிம் ரைசி 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுறாரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் 4 வருஷ பதவி காலத்துக்காக ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். அப்படியா இருந்தால் அடுத்த வருஷம் 2025 ஜூன் மாதம் தான் ஈரானில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டியிருந்தது. இப்போ இந்த இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்துக்கு பிறகு முன்கூட்டியே 1 வருஷத்துக்கு முதல்லையே தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை ஈரானுக்கு உருவாகியிருந்தது. ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. புதிய ஜனாதிபதிக்கு இருக்கிற சவால்கள் என்று சொல்லி 2 விஷயங்களை குறிப்பிட முடியும். முதலாவது என்னன்னு சொன்னால், உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி. அதுக்கு காரணம் பணவீக்கம் ஒரு பக்கம் இருக்குது. உள்ள இருக்கிற அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், இல்லாட்டி மோசடி சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மேற்குலக நாடுகளால் விதிக்கப்பட்டிருக்கிற பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ள சிக்கி கொண்டிருக்கு. 40% பணவீக்கத்தை ஈரான் எதிர்நோக்கி வருது. இதனால உள்நாட்டில் இருக்கிற சவால்களை சந்திக்க வேண்டிய, எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் புதிய ஜனாதிபதிக்கு ஒரு சவாலா ஏற்பட முடியும். இதை தவிர வெளிநாடுகள் மத்தியில் இருக்கிற சவாலும் மிக முக்கியமானது, சர்வதேச ரீதியான சவால் என்று சொல்லி இதை சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், அணுசக்தி சம்பந்தமான விஷயங்களை மையப்படுத்தி ஈரானுக்கு பல தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. மற்றது இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கிற பதற்றமான சூழல், போய் நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் சம்பந்தமான விஷயங்களையும் சர்வதேச சவால்களையும் புதிய ஜனாதிபதி சமாளிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்று சொல்லியும் சொல்ல முடியும். இந்த தேர்தலில் 2 மிக முக்கியமான வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கிற சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அல் கமேனிக்கு நெருக்கமான ஒருவர், இல்லாட்டி அந்த தரப்பை சாராத இன்னும் ஒருவர் என்று சொல்லி 2 பேர் மிக முக்கியமானவங்க. 6 வேட்பாளர்கள். இந்த 6 வேட்பாளர்களையும் இந்த 2 பேரும் தான் மிக முக்கியமான வேட்பாளர்கள். அதிலும் குறிப்பாக முதலாவது நபர் சயீத் ஜலீலி என்று சொல்லப்படுறவர். இவர் அயத்தொல்லா அல் கமேனிக்கு மிக நெருக்கமான ஒரு அறியப்படக்கூடியவர். சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லப்படுற SNSC-யினுடைய அயத்தொல்லா அல் கமேனியினுடைய நேரடியான ஒரு பிரதிநிதியா இவர் 2007ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் பதவி வகிச்சிருக்கிறாரு. அந்த கவுன்சிலினுடைய செயலாளராக கூட அவர் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகிச்சிருந்திருக்கிறாரு. இதுக்கு பிறகு ஈரான் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை சந்தித்ததுக்கு பிறகு பாதுகாப்பு தலைவர் என்ற உயரிய அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. சொல்லப்போனால் ஈரான் அரசாங்கத்தினுடைய உண்மையான முகம், நிழல் என்று சொல்லி அறியப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சயீத் என்று சொல்லப்படுற வேட்பாளர். 2021ஆம் ஆண்டுலையும் இவர் ஜனாதிபதியாக களமிறங்க வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு உருவாகி இருந்தது. இப்ராஹிம் ரைசியை எதிர்த்து களமிறங்கிறதுக்கு அவர் தயாராகி இருந்தார். ஆனாலும் கூட அவர் அந்த தேர்தலிருந்து பின்வாங்கி இருந்ததும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இதுக்கு முதல்ல நடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயே போட்டியிட வேண்டிய ஒரு நபர் தான் அதிலிருந்து பின்வாங்கி ரைசிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்போ திரும்பவும் அந்த வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் என்று சொல்லியும் சொல்ல முடியும். 2வது மிக முக்கியமான வேட்பாளராக அறியப்படுறவர்
பெசஸ்கியன் என்று சொல்லப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவர் அங்க இருக்கிற கன்சர்வேட்டிவ் இல்லாட்டி கடும்போக்கு பிரிவை சாராத ஒரு நபர் அறியப்படக்கூடியவர். 2008ஆம் ஆண்டுல இருந்து 5 தடவைகள் தொடர்ச்சியா பாராளுமன்ற உறுப்பினரா பதவி வகிச்சு வராரு. 2021ஆம் ஆண்டுல இவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கார்டியன் கவுன்சில் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு அனுமதி மறுத்திருந்ததும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்று சொன்ன ஈரானை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கலாம் இல்லாட்டி பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கலாம், இந்த கார்டியன் கவுன்சிலினுடைய அனுமதியோடு தான் போட்டியிட வேண்டியிருக்கும். மக்கள் தெரிவு செய்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கொண்டாலும் கூட மக்கள் தெரிவு செய்யறதுக்கு முதல்ல இந்த கார்டியன் கவுன்சில் தான் வேட்பாளர்களை தெரிவு செய்யும். இந்த ஜனாதிபதி தேர்தல் எடுத்து பார்த்தாலும் கூட 80 வேட்பாளர்கள் தங்களுடைய பேர் விவரங்கள் ஒப்படைச்சிருந்தாலும் கூட கார்டியன் கவுன்சில் வெறும் 6 பேருக்கு மட்டும்தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அனுமதியை கொடுத்திருந்தது. இந்த கார்டியன் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் 12 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 6 பேர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா அல் கமெனியால நேரடியாக நியமிக்கப்படுறவங்களா இருப்பாங்க. மற்ற 6 பேரும் பிரதம நீதியரசரால் நியமிக்கப்படுறவங்களா இருப்பாங்க. ஆனாலும் கூட பிரதம நீதியரசரை நியமிக்கிறதும் கூட ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா அல் கமெனி தான். அப்போ அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த கார்டியன் கவுன்சில் தான் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் என்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஈரான் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வாக்களிக்கிறதுக்கு 61.5 மில்லியன் வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. இந்த 61.5 மில்லியன் வாக்காளர்களையும் நான் சொன்ன இந்த 2 மிக முக்கியமான வேட்பாளர்களும் சயிட் ஜலீல் என்று சொல்லப்படுறவர் 9.47 மில்லியன் வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. மசூட் என்று சொல்லப்படுற வேட்பாளர் 10.4 மில்லியன் வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்தா அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட 40% குறைவான மக்கள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. என்னதான் 61.5 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாலும் கூட வாக்களிப்பு வீதம்ன்றது மிக மிக குறைவானது. குறிப்பாக 1979 ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு பதிவாகி இருக்கிற மிக குறைவான வாக்கு, வரலாற்றிலே பதிவாகி இருக்கிற மிக குறைவான வாக்குன்னு சொல்லி இந்த 40% வாக்கு சொல்லப்பட்டு வருது. இதுக்கு முதல்ல நடந்த ஜனாதிபதி தேர்தல் 2021 ஜனாதிபதி தேர்தலையும் 48% மக்கள் மட்டும்தான் வாக்களித்ததா சொல்லப்பட்டிருந்தது. கடைசியா இந்த வருஷ ஆரம்பத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் வெறும் 40% மக்கள் மட்டும்தான் வாக்களித்ததா சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஈரான் மக்கள் வாக்களிக்கிற வீதம் குறைஞ்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான சில காரணங்கள் சொல்லப்பட்டு வருது. குறிப்பாக மிக முக்கியமான காரணம் முதலாவது சொல்லப்படுற காரணம் என்னன்னு சொன்னால் ஈரான் எதிர்நோக்கி இருக்கிற கடுமையான பொருளாதார நெருக்கடி. 2வது விஷயம் சமூக ரீதியான கட்டுப்பாடுகள். 3வது விஷயம் 2022-23 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஈரான் சந்திச்சிருந்தது. ஒரு யுவதி போலீஸால ஆடை சம்பந்தமான கட்டுப்பாடுகள் சம்பந்தமான குற்றச்சாட்டில் ஒரு யுவதி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருந்த நிலையிலேயே மரணம் அடைஞ்சதா சொல்லப்பட்டு அது மிகப்பெரிய அதிர்வலையை ஈரான் முழுக்க உருவாக்கி இருந்தது. இதுக்கு பிறகு ஈரானினுடைய பல பகுதிகளிலையும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு அது வன்முறையா மாற்றப்பட்டிருந்தது. அதுவும் இந்த வாக்களிப்பு வீதம் குறைவடைஞ்சு வாரதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா சொல்லப்பட்டு வருது. ஈரான் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெறாத பட்சத்தில் 2வது சுற்று நடத்தப்படும். 1979க்கு பிறகு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு 2005ஆம் ஆண்டுல இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் பதிவாகி இருந்தது. இப்ப 2வது சந்தர்ப்பமா ஈரான் ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்காக 2வது சுற்று தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை தான் ஈரான்ல உருவாகி இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னா வாக்களிப்பு வீதம் குறைஞ்சிருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது ஈரானினுடைய அதிஉயர் தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா அல் கமெனியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கார்டியன் கவுன்சிலினுடைய அனுமதியோட அங்கீகரிக்கப்படுற வேட்பாளர்கள் மட்டும்தான் களமிறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு வகையில் இதுவும் கட்டுப்பாடு என்று சொல்லியும் பார்க்கப்படுது. இதனால மக்களுக்கு பெரிய ஆர்வம் கிடையாது வாக்களிக்கிறதுக்காக. இந்த நிலையில தான் எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலம் உருவாகி இருக்கு. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 2ஆம் சுற்று
தேர்தல் நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் ஈரான் புதிய ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கான பதில் ஜூலை முதல் வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட ஈரானை பொறுத்த வரைக்கும், ஈரான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதிக்கு பெரிய அதிகாரங்கள் கிடையாது. அரச தலைவர் ஆயத்தோல்லா அல் கமெனி தான், சுப்ரீம் லீடர் தான். 85 வயதான ஆயத்தோல்லா அல் கமெனி 1989 அந்த பதவியை தொடர்ச்சியாகவே வகிச்சு வராரு. என்னதான் ஈரான் ஜனாதிபதிக்கு பெரிய அளவான அதிகாரங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகள் சம்பந்தமா ஜனாதிபதி செல்வாக்கு செலுத்துற சூழல் உருவாகும். இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்திலையும் இதை பார்க்க முடிஞ்சது. என்னதான் பெரிய அளவான அதிகாரங்கள் என்று சொல்லி மேலோட்டமா சொன்னாலும் கூட இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதியா இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் சம்பந்தமா இருக்கலாம், இல்லாட்டி பிராந்தியத்தில் நடக்கிற மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, அவர் அதை எந்த அளவுக்கு கையாண்டார் என்றதும் அந்த ஜனாதிபதியினுடைய பதவி எந்த அளவுக்கு முக்கியமானது என்றதை எடுத்து காட்டியிருந்தது. அப்ப ஈரானுடைய ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இல்லைன்னு சொல்லி மேலோட்டமா சொல்ல முடியாது. ஈரான் ஜனாதிபதி யாருன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, பிராந்தியத்துக்காக இருந்தாலும் சரி, அந்த பிராந்தியத்தோட சம்பந்தப்பட்ட மற்ற நாடுகளுக்காக இருந்தாலும் சரி, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜூலை முதல் வாரத்தில் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கும். என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.